மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, அமாவாசை. அமாவாசைனாவே நமக்கு வந்து முன்னோர்கள் வழிபாடு தான். எனக்கு காலையிலேயே நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். அதாவது அதற்கு தேவையான வந்து ஒரு தாம்பாளம், தர்பை, கடையில் விற்கிது, ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா கூட போதும். தர்பை, கருப்பு எள்ளு, ஒரு தாம்பாளத்தை வச்சுக்கிட்டு கையில் வந்து தர்பையை வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மோதிரமாக கூட பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க. கருப்பு எள்ளை தூவி விட்டு தண்ணீர் ஊற்றுங்க. முன்னோர்களை நினைத்து அது தாம்பாளத்தில் விடும். அந்த எள்ளும் தண்ணீரும் தான் அந்த முன்னோர்களுக்கு ஆகாரமே. அதனால் அந்த முன்னோர்கள் வந்து அந்த தர்பையில் மட்டும்தான் அமர முடியும். அதனால் அந்த தர்பை வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இதை நீங்கள் வீட்டிலையே விளக்கேற்றி செய்யுங்க. ஒரு நெய்வேத்தியமோ 2 வாழைப்பழம், இது மாதம் கூட செய்யுங்க. வீட்டிலையே நீங்கள் விளக்கேற்றி செய்யுங்க. அது வந்து அந்த தாம்பாளத்தில் படுற அந்த எள்ளும் தண்ணியை அன்றைக்கி நைட்டு வச்சுருந்து மறாவது நாள் கால்படாத இடத்துல ஒரு செடிக்கு கூட ஊற்றுங்க. நீங்கள் இதை வந்து கோவில்கள்லேயும் செய்யலாம், நீர்நிலைகளில் செய்யலாம். வந்து இதை நீங்கள் வீட்டிலையே இருந்தும் செய்யலாம். வேறு ஒன்றும் அது ஒன்றும் இது இல்லை. ஏன்னா நம்ம கோவிலில் போய் செய்ய முடியாது, டைம். ஆனால் வருஷத்தில் ஒரு தடவை படையல் போடுங்க. படையல் போட்டு ஒரு ஏழைக்கு எல்லாம் முடிஞ்சது ஒரு அந்த ஒரு பொட்டணம் சாதமாக கூட ஒரு 4 பேருக்கோ 2 பேருக்கோ அவங்கள நினைத்து வாங்கி கொடுங்க. இப்போல்லாம் அநாத ஆசிரமத்துக்கெல்லாம் வாங்கி ஏதோ ஒன்று செய்கிறாங்க, பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சாலும் நீங்கள் செய்யுங்க. அப்புறம் பசுவுக்கு வந்து தட்டு வாங்கி கொடுங்க. எல்லோரும் அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பாங்க. அகத்திக்கீரை வேணுனாலும் வாங்கி கொடுங்க, தட்டு வேணுனாலும் வாங்கி கொடுங்க. அங்கே விற்கிது. தட்டு வந்து 10 ரூபாய் 20 ரூபான்னு விற்கிது. நீங்கள் வந்து வாழைப்பழம் இது வந்து நீங்கள் இதை நீங்கள் செய்யுங்க. இது வந்து முன்னோர்களுக்கு வந்து இதுதான் நமக்கு ஒரு இது. இதை நீங்கள் செய்து கொடுங்க. அவர்களுக்கு ஆகாரமே அந்த எள்ளும் தண்ணீரும் தான். அந்த தாம்பாளத்தில் வீட்டிலையே இருந்து விளக்கேற்றி அவர்களை நினைத்து செய்யுங்க. அமாவாசை என்றாலே முன்னோர்கள் வழிபாடு தான். அகத்திக்கீரை தட்டு வந்து இது வாங்கி கொடுங்க. எப்போவும் போல் படைக்கிறவங்க நீங்கள் இதை படைச்சிருங்க. அது இன்றைக்கி வெள்ளிக்கிழமையே வர்றதுனால ரொம்ப சிறப்பான ஒரு இது. நம்ம வந்து ஒருத்தர் வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி கும்பிடுவாங்க ரொம்ப சிறப்பாக. ஒருத்தர் வந்து மாலிபட்ச அமாவாசை அன்றைக்கி கும்பிடுவாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், 5/7/2024 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம் 21ஆம் நாள், அமாவாசை, காலை 5 அமாவாசை திதி. இன்றைக்கி வந்து திருவாதிரை நட்சத்திரம், தியாதீதம், சித்த யோகம், சர்வ அமாவாசை. திருவள்ளுவர் வீரராக பெருமாள், ஆவுடையார் கோவில், சிவபெருமான் திருவீதி உலா, திருத்தணி முருகப்பெருமான் வீதி உலா. இந்த சூரிய உதயம் வந்து 5:58, மிதுன நாளிகை வந்து 1:28, திதி வந்து அமாவாசை திதி. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 8:15 to 9:15 to 10:15. மாலை வந்து 4:45 5, 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை வந்து 12 to 1:30, மாலை வந்து 6:30 to 7:30. இன்றைக்கி வந்து பரிகாரம் வந்து வெள்ளம், சூளம் வந்து மேற்கு. ராகு காலம் வந்து 10:30 to 12, குளிகன் வந்து 7:30 to 9, யமகண்டம் வந்து 3 to 4:30. யமகண்டம் வந்து 3 to 4:30, 10:30 to 12 வந்து ராகு காலம். எல்லாருமே ராகு கால பூஜை பண்ணுறவங்க பண்ணுறாங்க. அம்மனுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி நீங்கள் வந்து அம்மனுக்கு ராகு காலத்தில் விளக்கு போடுறவங்க போடுங்க. இன்றைக்கி வந்து முன்னோர்கள் நினைத்து நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வீட்டிலையே நினைத்து நீங்கள் சாமி கும்பிடுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், சிம்மத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய சந்திராஷ்டிரம் வந்து சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம். ஸோ அதை நான் சொல்லியிருக்கேன். சந்திராஷ்டிரமம் இருக்கிற ராசி வந்து ஆன்மீக வழிபாடு செய்யுங்க. அன்றைக்கி எதுவும் ரொம்ப வேறு மாற்றி எதுவும் செய்யாதீங்க. ஒரு ஆரம்பிக்கிறதோ எதுவும் இது பண்ணாதீங்க. வந்து சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம். வந்து நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருந்தாலே போதுமானது. இன்றைய ராசி பலன்: மேஷம் கவனம், ரிஷபம் ஆர்வம், மிதுனம் நன்மை, கடகம்
வெற்றி, சிம்மம் முயற்சி, கன்னி ஜெயம், துலாம் பரிவு, விருச்சிகம் உயர்வு, தனுசு ஆக்கம், மகரம் யோகம், கும்பம் பக்தி, மீனம் மகிழ்ச்சி. சந்திராஷ்டிரமம் சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம். நான் காலையிலேயே முன்னோர்கள் வழிபாடை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இப்போவும் நான் சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை வருகின்ற ஒரு சர்வ அமாவாசை. நாளைக்கு பாட்டிமன் சொல்லுவாங்க. நாளைய விசேஷங்கள் எதுவும் இல்லை. உணர்ச்சி அரியணையில் அமர்ந்திருக்கும் பொழுது அறிவு வெளியே சென்றுவிடும். உணர்ச்சி அரியணையில் அமர்ந்திருக்கும் பொழுது அறிவு வெளியே சென்றுவிடும். நாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணுங்கிறதுக்கு இவங்க சொல்கிறாங்க. நாம் எதுவுமே அதே மாதிரி அமைதியாக இருங்க. சத்தம் போட்டு சிரிக்காதீங்க, சத்தம் போட்டு பேசாதீங்க. பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அதே தான் சொல்கிறேன். பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கா. வீட்லேயே இருந்தால் கூட ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது. எல்லாருக்குமே அதே தான். சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். இன்றைக்கு நாம் இதை கட்டாயம் இதை நீங்கள் செய்யுங்க. வெள்ளிக்கிழமை வர்றதுனால அம்மன் வழிபாடும் எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தரும் மாதம் ஐயரை கூப்பிட்டு செய்வாங்க. முடிஞ்சவங்க செய்வாங்க. இல்லாட்டினா கோவிலில் போய் கொடுப்பாங்க. முடிஞ்சவங்க செய்யுங்க. இல்லாட்டினா நீங்களே வீட்டில் விளக்கேற்றி அவங்களை நினைத்து செய்யுங்க. நீங்கள் வேறு ஒன்றும் இது பண்ணிக்க வேணாம். அவர்களை நம்ம நினைத்தாலே அவங்க அவர்கள் தான் நம்ம போய் நம்ம தெய்வத்துக்கிட்டலாம் ஒவ்வொன்றும் எடுத்து சொல்லி செய்வாங்களாம். நமக்கு நல்லது பண்ணணும், பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் செய்வாங்களாம். அதனால் முன்னோர் வழிபாடுங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு முக்கியம் அப்படிங்கிறது. ஒருத்தர் நீங்கள் சொன்ன மாட்டுப்பொங்கல் இன்றைக்கி ஒருத்தர் செய்வாங்க. ஒருத்தர் மாலிபட்சம் புரட்டாசி மாதத்தில் வர மாலிபட்சம் மாதம் செய்வாங்க. ஆனி மாதம், அதற்கு பிறகு ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய மாதம் வரப்போகுது. இதில் இன்றைக்கி மகாலட்சுமி நினச்சி பூஜை பண்ணுறவங்களும் இருக்காங்க. அம்மனை நினச்சி ராகு காலத்தில் வளர்க்கப்படுவாங்க. ஓம் மகாலட்சுமி நமக, ஓம் எந்த அம்மனை வேணாலும் கும்பிடலாம். மாரியம்மன், அங்காளம்மன், மகாலட்சுமி, லக்ஷ்மி தேவி, எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி, அத்தனை தெய்வத்தையும் நம்ம வீட்டிலையே நினச்சி நம்ம கும்பிட்டாலே போதுமானது. ஒருத்தர் குடிச்சிட்டு சாப்பிடுங்க. முடிகிறவங்க விரதம் இருங்க. 12 வரைக்கும் இருந்துட்டு சாப்பிடுங்க. ஏன்னா இப்போல்லாம் உடம்பு முடியலை, சுகர் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இதை செய்யுங்க. பசுவுக்கு தட்டு வாங்கி கொடுங்க. அகத்திக்கீரை நிறைய பேர் போடுறாங்க. நீங்கள் தட்டு வாங்கி கொடுங்க. வாழைப்பழம், இந்த காய்கறி எல்லாம் விலை கம்மியாக அதெல்லாம் விற்கிறாங்க. ஒரு 10 ரூபாய்க்கே நீங்கள் வாங்கி கொடுத்தா கூட போதும். இதை நீங்கள் செய்யுங்க, கட்டாயம் செய்யுங்க. அந்த தர்பைங்கிறது அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு இது. தர்பை ஒரு மகத்தான தெய்வத்தன்மை வாய்ந்த. வீட்டில் இருந்தாலே ஒரு செல்வாக்கு தான். அதே மாதிரி அவ்வளவு குருவி கூடு கட்டுறதே அந்த தர்பை புல்லை தான். அது அதாவது அவ்வளவு மென்மையானது. அது வெயில் காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் அதற்கு தாங்குகிற சக்தி இருக்குது. அது ரொம்ப ஒரு உறுதியான ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்தது. அந்த சிட்டுக்குருவி கூடு கட்டுறது ஏற்கனவே ஒரு பதிவில் சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழ்றது அந்த தர்பையில் தான். தர்பைங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது. அதனால் இதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் செய்யுங்க. ஒருத்தர் ஐயர் அவர்களே தர்ப்பணம்லாம் வீட்டில் கொடுக்கும் பொழுதெல்லாம் தர்பை புல்லை அந்த பவித்திர மோதிரம்னு சொல்லுவாங்க. கையில் போட்டு எள்ளுந்தண்ணியும் வச்சு அந்த அவங்க பவித்திர மோதிரம்னு சொல்லி அவங்களும் அதை வச்சு தான் செய்வாங்க. நீங்களும் இது வீட்லேயே நீங்கள் செய்யுங்க. ஏன்னா ஒருத்தருக்கு முடியாமல் இருக்கும். அதனால் இது நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. ஆதியா வந்திருக்காங்க. ஆதியா பாப்பா ஆதியா வந்திருக்காங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த
ஆன்மீக தகவலை நான் தரேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாப்பிய பாப்பா வந்துட்டாங்க. கொச்சு.